இந்த சண்டே வழக்கம் போல் கிரிக்கெட்டோட கிளம்பியாச்சு. எங்கே அப்படின்னா மடிப்பாக்கத்தில் இருக்கிற கைவேலிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டர்ஃப் தான். அந்த டர்ஃபில் வந்துட்டு நாங்கள் மட்டும்தான் வந்திருந்தோம். இதுதான் உள்ள என்ட்ரன்ஸு. நம்ம டீம் எல்லாம் அசம்பிள் ஆகிட்டாங்க. வட டீமும் போலீஸோட டீமும் 1 by 1 வந்துக்கிட்டு இருக்காங்க. காலையில் 7:30 மணிக்கு நாங்கள் அசம்பிள் ஆனோம். 1.5 hours 2 hours ஆட போகிறோம், கிட்டத்தட்ட 10 மணி வரைக்கும். இதெல்லாம் திங்ஸ் இந்த தடவை வந்து இந்த மாதிரி கேமரா, கோப்ரோ, இன்ஸ்டா 360 வடை வந்துச்சு பார்த்தீங்களா, இதுதான் அந்த வடையெல்லாம் எல்லாம் ரெடியாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி உள்ளே போகிறோம். இதுதான் கோப்ரோ வச்சு மேட்ச் ஷூட் பண்ண போகிறோம். அதை ஒரு ஷூட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. பாருங்கள், உள்ளே வந்தாச்சு. இப்போ இந்த டீம் எல்லாம் வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அஸ் யூஷுவல் கேப்டன்ஸ்லாம் வந்தாச்சு. டீம் பிரிக்கிறது கிடையாது, அதே டீம் தான். நமக்கு டாஸ் மட்டும் போடணும். இதுதான் அந்த கோப்ரோ ஸ்டாண்டி கேம் கொடுத்துட்டு அவர்கிட்ட ட்ரை பண்ணுறாரு, ஷூட் பண்ணுறாரு. பாருங்கள், இதை வீடியோ காட்டுவோம். இந்த கேமராவில் இப்போ நீங்கள் பார்க்குறது கோப்ரோ வெர்ஷன். டாஸ் போடுறாங்க. டாஸ் வந்து வட டீம் அஸ் யூஷுவல் தோத்துட்டாங்க. கோலிச்சோட தான் ஜெயிச்சிருச்சு. ஸோ கோலிச்சோட டீம் வந்து பேட்டிங், வட டீம் பவுலிங். அஸ் யூஷுவல் இந்த ஹிஸ்ட்ரி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் ட்ரையல் பால்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது இன்ஸ்டா 360 கேமரா செட்டப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கேமராவை செட்டப் பண்ண உடனே நம்ம பவுலர், வட டீம் பவுலர் வந்துட்டு கையில் மாட்டி அதை வீச போகிறாரு. கையில் வந்து ஃபஸ்ட் டைமாக ஒரு இன்ஸ்டா 360 கேமராவை நம்ம ஜோனில் எடுக்கிறோம். பாருங்கள், வந்தாச்சு. ரெடியாக இருக்கிறாரு. கேமராமேன் எல்லாருமே இப்போ ரெடியாக இருக்காங்க. நம்ம கிரிக்கெட்டில் ஆடுறதோட அதிகமாக கேமரா தான் இங்கே இருக்குது. மொபைல் கேமரா, இன்ஸ்டா 360, கோப்ரோ இதெல்லாமே இருக்குது. இதான் நீங்கள் பார்க்குறீங்க. கையில் செட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பாலை பவுல் பண்ண போகிறாரு. பவுல் பண்ணும்போது அந்த வியூ உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த இன்ஸ்டா 360 வியூ. எப்படி இருக்கு பாருங்கள். அவர் கையில் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு பார்த்தீங்களா, அது வந்து 360 டிகிரி வியூவில் உங்களுக்கு அருமையாக காட்டுது. இதுதான் எங்களுடைய கிரவுண்டு. ஒரு பால் போட்டு முடிச்சிட்டாரு. போட்டு முடித்ததும் ஓட்டு போடுறாரு. நம்ம அடுத்து நார்மல் வியூக்கு வந்துடுவோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஏன் அப்படின்னா அந்த கையில் போட்டிருந்த இன்ஸ்டா 360 கரண்ட் விழுந்துருச்சு. அதை நீங்கள் இடத்துல பார்க்க, இது வந்து மொபைல் கேமராவில் பார்க்குறோம். வேகமாக போட்டதுனால அவர் சரியாக பெல்ட் இது பண்ணிக்காதனால அந்த கேமரா வந்து கீழே விழுந்துருச்சு. அதை எடுக்க போகிறாங்க பாருங்கள். எனவே இது நடக்க தான் செய்யும். நம்ம எப்பயுமே வந்து இன்னும் ஜாக்கிரதையாக இருக்குனுங்கிறது தான் இது லேர்னிங். ஸோ அந்த இன்ஸ்டா 360 கேமரா விழுந்துருச்சு. அப்புறம் வந்து அஸ் யூஷுவல் வந்துட்டோம். பேட்டிங் 6 ஓவரில் எவ்வளோ ரன் அடிக்கிறாங்கிறதான். அவங்க கோலிஸோட டீம் அஸ் யூஷுவல் பேட்டிங் கண்ணா அப்படின்னு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம 6 ஓவரில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-35 அதுதான் நம்ம டார்கெட்டாக இருக்கும். அவங்க முடிச்சிட்டாங்க. திருப்பி இப்போ வந்து கோலிஸோட டீம் நம்ம பேட்டிங் வந்துட்டோம். 6 ஓவரில் கிட்டத்தட்ட ஒரு 37 ரன் 33 ரன் எடுக்கணும். நம்ம டீம் வந்து இந்த தடவை எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக களத்தில் இறங்கியிருக்காங்க. நீங்கள் தான் பார்க்குறீங்க. வட டீம் பேட்டிங், கோலிஸோட டீம் பவுலிங். நம்ம அதிகமாக வந்து சிங்கிள்ஸ் எடுக்கிற மாதிரியே தெரியும் நம்ம டீம் 1 by 1. சரி, பார்க்கலாம். இந்த முக்கியமான மேட்ச்சில் அவங்க கோலிஸோட டீம் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்கன்னா ஃபாஸ்ட்டாக பவுலிங் போடுறாங்க. அது கம்மியான ஸ்டெப்ஸ். நம்ம பவுலர்ஸ், வட டீமில் இருக்க பவுலர்ஸ் எல்லாமே ஸ்பின்னர் தான் இருக்கிறோம். ஆனால் அவங்க வந்து போடுறாங்க. இங்கே பார்க்குறீங்க நீங்கள் 2-3 போடுறாங்க. நம்ம டீம் மாதிரி ஸ்லோவாக ஓகே முடிஞ்சது. இந்த மேட்சை டைட்டாக கொண்டு வந்து அடிக்க ஜெயிக்கலாம்னு சொல்லி நம்ம கேப்டன் ஹீரோ போராடிட்டு இருக்கிறாரு. பார்ப்போம். உயிரை கொடுத்து ஆடுறாங்கன்னு சொன்ன கிட்டத்தட்ட கடைசி ஓவருக்கு வந்துட்டாங்க. ஐயோ பேருமா தெரியலையே. பரவாயில்ல, தப்பிச்சுட்டாங்க ரன் அவுட்லேருந்து. ஒரு பால் 2 ரன் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் ஆயிருக்குது. இவ்வளோ க்ளோஸாக தோனி மாதிரி கொண்டு வந்து கேப்டன் மாட்டாரா, ஜெயிப்போமா ஒய்டு போட்டாரு. அவங்க ரொம்ப டாக்ஸி இருக்காங்க. ஃபாஸ்ட்டாக போடுறாங்களே, வைடாக போடுறாங்க. இப்போ என்னன்னா நம்ம கேப்டன் வந்து காலில் பட்டுருச்சு. காலில் பட்டா என்னங்க அது கடைசியாக வட டீம் என்னங்க காலில் பட்டுருச்சு. காலில் பட்ட லெக் பைங்க ஓடிருக்காங்கல்ல. நம்ம கேப்டன் வச்சு செய்திருக்காங்க, குழப்பிட்டாங்க உங்களை. அவங்க கால்ல பட்டா என்ன லெக் பை தானே, அந்த லெக் பை இல்ல வந்து பட்டுட்டாங்க. இப்படி போயிருச்சா அப்படின்னு இதை தெரிஞ்சுக்கலாம். கால்ல பட்டா என்ன பைஸ் வந்து சொல்லி பைஸ் கிடையாது, லெக் பைன்னு சொல்லிட்டு ஓடிருக்கலாம். தலையில கோப்ரோ ரெடியாவே நம்ம கீப்பருக்கு தலையில கோப்ரோ மாட்டிட்டோம். அவங்க கோலிஸோட டீம் வந்து பேட்டிங் இறங்கி, அது ஓகே தான். நாங்கள் பவுலிங் போயிட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் காட்டுறோம். அந்த வியூ எல்லாமே வந்து
கோப்ரோவில் விக்கெட் கீப்பிங் பண்ணும்போது எப்படி இருக்கும், இதுதான் நீங்கள் பார்க்குற கோப்ரோவில் யூஸ் பண்ணக்கூடிய விக்கெட் கீப்பர் வியூ. அந்த விக்கெட் கீப்பர் வந்துட்டார் பின்னாடி, அவர் விக்கெட் கீப்பிங் அவர் பின்னாடி வந்துட்டு ஒரு வியூ, ரொம்ப அழகான வியூ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். தான் இதுதான் நான் வாங்கியிருந்த கோப்ரோவோட ஒரு அருமையான வியூ. கிட்டத்தட்ட குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்குது. அந்த ஆங்கிள்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. குவாலிட்டி வந்து நம்ம நார்மல் மெகா பிக்சல் அளவுக்கே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், அந்த மொபைல் எடுத்ததுக்கும் கோப்ரோ எடுக்கிறதுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள். கோயிங் ஃபார்வர்ட் இந்த மாதிரி ஒரு அழகான கேமராவை எல்லாமே வச்சு கொண்டு போகிறோம். அடுத்தது நார்மலுக்கு வந்தாச்சு, பவுலிங் போடுறோம். எப்படியாவது இவங்களை கண்டெயின் பண்ணலாம், இந்த மேட்ச் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே அப்ஜெக்டிவ். என்ன செய்யறது பார்ப்போம். பாத்தீங்களா கேக்குது. நம்ம டீமில் புதுசாக ஒரு பவுலரை இறக்கியிருக்கோம். அவர் நல்லா போடுறாரு. ரெண்டாவது மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்ச் யூஸ் பண்ணல, செகண்ட் மேட்ச்சில் ட்ரை பண்ணோம். அழகாக போட்டுட்ருக்கிறாரு. நீங்கள் இதை தான் பார்க்குறீங்க. இப்போ எப்படியாவது மெயின்டைன் பண்ணி இந்த வச்சலாமான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். பார்ப்போம், கண்டெயின் பண்ண 6 தானப்பா. வெரி குட். நோ பால். இப்போ நாங்கள் ஸ்விட்ச் பண்ணுறோம் கேமராவை. இது வந்துட்டு பவுலர் 2ல் கோப்ரோ அருமையாக கேட்ச். அப்பா கோப்ரோவில் பிடிச்ச கோப்ரோ லைவ் கேட்ச் ஷூட் பண்ண கேட்ச் அருமையாக இருந்தது. இதுக்கு கீப்பர் சைடு இருந்து கோப்ரோ வச்சு பண்ணியிருந்தோம். இது வந்து பவுலர் 2ல் ஒரு அம்பையர் எப்படி அவர் ஹெட்டில் கேமரா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த வியூ தான் உங்களுக்கு காட்டுறோம். நீங்கள் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அவங்க ரொம்ப கடுமையாக ஃபீல்டிங் பண்ணுறாங்க கோலீஸ்வரா டீமு. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அப்பா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து வட டீமுக்கு லைட்டவர்கள்லாம் கிடையாது. எப்படியாவது இந்த 2வது மேட்சை சேஸ் பண்ணி ஜெயிச்சுலான்னு பார்த்துட்ருக்கோம். எல்லா பாலும் விட மாட்டேங்கிறாங்க. 4 அடிச்சு 6 அடித்தாலும் விட மாட்டேங்கிறாங்க. இந்த டீம் கடைசியாக போராடிட்டு இருக்காங்க 2 பேர். திரும்பவும் கேப்டனுக்கு தான் அந்த களத்தில் இருக்கிறாரு. கடைசியாக வந்து எப்படி ஸ்கோர் பண்ணலாங்கிறது பார்ப்போம். இந்த 2வது மேட்சும் கடைசி ஓவர் வந்து அடிக்கிறாரு. கடைசியாக இருக்கிற ஒரு 3 பந்து 3 balls 9 run அப்படிங்கிற ஒரு விக்கெட்டான சூழ்நிலை. தனியாக நின்று போராடிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மேட்ச் ஜெயிச்சா நல்லா இருக்கும். போயிட்டோம். 2வது மேட்ச் ஜெயிச்சா 1-1 அப்படின்னு ஒரு டிரா. அதை நோக்கி தான் இருக்காங்க. ஆனால் அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இதாகவும் அடிக்கிற பால் வந்து 6ன்னு சொல்லிட்டு அது 4ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஜூம் பண்ணுங்கப்பா, பரவாயில்லைங்க 6ங்க அது. ஜூம் பண்ணுங்கப்பா. 6ஆ 4ஆ 6ஆ 4ஆ ஜூம். ஸோ பால் எங்கேயோ மாட்டிக்கிச்சு, அதனால் வந்து 6 இல்லைன்ட்டானுங்க. என்னப்பா ஜெயிக்க வேண்டிய மேட்சை நமக்கு சூழ்நிலை, கிரவுண்டு எதுவுமே ஒத்துழைக்க மாட்டேங்குது. இதுக்கு மேலே இவர் என்னதான் செய்ய. சரி பார்ப்போம். கடைசி 15 அடிச்சு முடிச்சு இலக்கு ஒரே பந்தில் 6 ரன் அடிக்க வேண்டி இருக்குமான்னு தெரியல. ஏன்னா இங்கே வந்து சிங்கிள்ஸ் எடுக்க முடியாது இனிமேல். வா இப்போ எனக்கு ஜெயிச்சுட்டாங்களேங்க. என்ன கேட்டீங்க? போச்சு. ஐயோ தாண்டியது துவண்டு போயிருக்கு. 3 மேட்சும் போச்சா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் இதில் டஃப்பில் விளாண்டதே இல்லை ஆக்சுவலாக. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். அதுவும் எனக்கு உங்களோட விளாண்டது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்கள் வட டீமில் இருந்தீங்க தெரியுமா? டீம் பேர் வடையா? அப்போ அவங்க டீம் பேர் அது என்ன வடை? ஆஃபீஸில் வடை அந்த மாதிரியா? ஓகே வந்துருங்க. கண்டிப்பாக வந்துடுறேன். வட டீம் ஜெயிக்க வைக்கணும். ஓகே, ஜெயிக்க வச்சிடுறேன். ஏன் தோத்துட்டே இருக்கீங்க? எல்லா மேட்சும் க்ளோஸ் காலில் தான் போய் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து பெட்டராக பண்ணோம். கொஞ்சம் மிஸ்ஃபீல்ட், கொஞ்சம் பேட்டிங்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அப்படியா? அடுத்த மேட்ச் கண்டிப்பாக வட டீம் வின் பண்ணும். அப்படியா? ஓகே. அப்படியே கையில் வச்சுக்கோங்க.
ஏன் தோத்து நீங்க 3 மேட்ச் தோத்துட்டீங்களே. எல்லாமே லாஸ்ட் பால்ல தான் தோத்துருக்கோம். இல்லை எல்லா மேட்சுமே லாஸ்ட் பால்ல தோத்துருக்கோம். 1 ரன் 2 ரன்ல தான் தோத்துருக்கோம். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். எங்க கீ பிளேயர்ஸ் யாரும் வரல இன்னைக்கு. என்ன கீ பிளேயர்ஸ் எல்லாரும் இருந்தோம். கன்சிஸ்டன்ட் விக்டரி ஆஸ் யூஷுவல். எங்களுக்கு வந்து இதில் டிஃப்ரென்ஸே கிடையாது. லாஸ்ட் ஒரு க்ரூஷியல் ஓவர் வரைக்கும் போயிட்டு ஹார்ட் ஒர்க், டீமோட ஹார்ட் ஒர்க்கு, ஸ்ட்ராட்டஜி. லாஸ்ட் வீக் மேட்சே நடக்கல. டாக்குமெண்ட் பண்ணும்போது லாஸ்ட் வீக் மேட்சே நடக்கல. இந்த வீக் மட்டும் தான் மேட்ச் நடந்துச்சு. அதுவும் கண்டினியூஸ் விக்டரி ஆகிட்டு இருக்குது எங்களுக்கு டீமு. ஜெயிச்சு எங்களுக்கு ஒரே போரிங்காக இருக்குது. கொஞ்சமாக டஃப்